காலைல ஏஞ்சதுமே ஃபோனாப்பா? கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்ல. ப்ரஷ் பண்ணும்போது கூட ஃபோனா? குளிக்க போகும்போது கூடவா? மா மா என் ஃபோன் எடுத்தியா? ஆமாப்பா. ஏன் எடுத்த? ஃபோன் சார்ஜில் போட்டிருக்கேன். எதுக்குடா இப்போ என் ஃபோன் எடுத்த? மச்சி நான் எங்கடா உங்கள் ஃபோன் எடுத்தேன்? நான் நடந்து வரும்போது என் ஃபோனை எடுத்தியா இல்லையா? மச்சி சத்தியமாக நான் எடுக்கலடா. அப்போ என் பேக்கெட்டில் அந்த மொபைல் எப்படி ஆகும்? மச்சான் சாவறா ஒருத்தன் என்ன கொல்ல வரான்டா. காஃபி சூடு ஆறிட போகுதுப்பா. மா இருமா டேய் மச்சான் என்ன ஒருத்தன் போட்டான்டா. ஏன்பா அந்த காஃபியை குடிச்சிட்டு விளையாடலாம்ல. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? காஃபி குடிக்கலன்னு செத்தா போயில. டேய் ஈவினிங் ஃப்ரீயாடா? இன்னைக்கு படத்துக்கு போகலான்னு இருக்கேன், வரியா கூட? டேய் நான் உன்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். டேய் எதுக்குடா என் ஃபோனு? ஏன்பா இப்போல்லாம் நீ எங்ககிட்ட கலகலான்னு சிரிச்சு பேசுகிறதே இல்லை. எப்போ பாரு ஃபோனே கெதின்னு இருக்க. அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்மளாம் ஒன்றா வெளியே எங்கேயா போகலாமா? நான் வெளில கிளம்புறேன். நிறைய யோகா பண்ணு, மெடிடேஷன்ஸ் பண்ணு, அப்பா அம்மாவோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. குறிப்பாக மொபைல் யூசேஜை மைண்டை நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோ. எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக இரு. டேக் கேர், பாய். ஜி நீங்கள் என்ன டாக்டரா? நான் டாக்டர் சொல்லவே இல்லையே. இல்லை அந்த பொண்ணுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணுக்கு நோமோஃபோபியா, அதனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோபியானா என்ன? ஒரு விதமான பயம். நோமோஃபோபியா அப்படிங்கிறது ஒரு விதமான பயம்தான். நோ மொபைல், மொபைல் இல்லை அப்படிங்கிறத நினச்சி நம்ம வருத்தப்படுறது. இருக்கிற ஒரு மொபைல் வந்து இல்லாத மாதிரி நம்ம எலிஷன் பண்ணிப்போம். அதனால் நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சண்டை போடுவோம், அதிகமாக சந்தேகப்படுவோம். ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக மொபைல் கிட்ட தான். நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது திடீர்னு மொபைல் இல்லாத மாதிரி ஒரு கனவு வரும். வேக்கப் ஆகுறப்ப, ப்ரஷ் பண்ணுறப்ப, ஏன் பாத்ரூம் போகிறப்ப கூட நமக்கு அந்த ஃபோன் தேவைப்படுற மாதிரி இருக்கும். வச்ச இடத்துல மொபைல் இல்லைன்னா திடீர்னு டென்ஷன் அதிகமாகும். அந்த கோவத்தில் நம்ம அப்பா அம்மான்னு கூட பார்க்காம சத்தம் போடுவோம். நம்ம ஃபோபியா இருந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், சந்தேகத்தை ஏற்படுத்தும், லோன்லியாக இருப்போம், ஏன் வயலன்ஸில் கூட ஈடுபடலாம். எனக்கு நோமோஃபோபியா இருக்கா? உங்களுக்கு கண்டிப்பாக நோமோஃபோபியா இல்லை. இல்லை பேசுன இவ்வளோ நேரத்தில் நீங்கள் என்ன மட்டும் தான் கவனிச்சுட்டு இருந்தீங்க, கொஞ்சம் நேரம் கூட ஃபோன் பண்ணல. ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு நோமோஃபோபியா இல்லைன்னு. அப்படின்னா உங்களுக்கு? எனக்கும் நோமோஃபோபியா இருந்திருக்கு. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவம் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அப்பா விட்ட வந்தா அதுக்கப்புறம் இந்த மொபைலை ஏதோ ஒரு சம்பவம் உங்களை பாதிச்சதுன்னு சொன்னீங்க. அது என்னது?